நாம என்ன காரணத்துக்காகவும் உண்மைகளை மறைக்க கூடாது. ஒரு உண்மையை ரொம்ப காலம் மறைக்கவும் முடியாது. உண்மை இருட்டுல ஒளிஞ்சிருக்கிற நிழல் மாதிரி. வெளிச்சம் வந்தா நிழல் தானா வெளியில வரும். சோ ஜாக்கிரதை. கதை நல்லா இருந்ததா? உரைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆண்டி. அவ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்க வீடு நல்லா இருக்கு. ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கா. இப்படி ஊரை சுத்தறதுக்காக தான் நீ வீட்டை விட்டு போயிட்ட போல. அடுத்தது மாமியார் எப்படி இருக்க கூடாதுன்னு உன் கதையை போடவா? சரி, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. உன் மாமியார் கூட உனக்கு ஃபோன் பண்ணலையா? பார்வதி ஆண்டி வீட்லயே நான் அவங்கள பார்த்தேன். நான் வராம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானா. எப்படா நான் போவேன்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க. நீ வந்திருக்கன்னு அம்மா சொன்னாங்க, பாக்க வந்த. நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நானும் தான் ஸ்ருதி. மீனா இங்க வந்ததுல ரோஹிணி இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எல்லா வேலையும் அவங்க தானே செய்யறாங்க. அதுவும் குக் பண்றேன்னு ஏதாவது பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா இன்னைக்கு என்ன பாக்கிறதுக்கு ஆபீஸ் வந்திருந்தாரு. நடந்த விஷயம் எல்லாம் சொன்னாரு. மாமா சொல்றதை கேட்டா அவர் மேல பெருசா தப்பு இருக்க மாதிரி எதுவும் தெரியல. நீ தான் ஓவரா ரியாக்ட் பண்ணி அவர் கூட சண்டை போட்டு கிளம்பி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அக்கா கிளம்பி வந்ததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. அது எப்படிடா சொல்லாம மீனா வீட்டை விட்டு வெளில போவா? எல்லார் வீட்லயும் இதான் நடக்குது இல்ல? உலகம் முழுக்க தான் நடக்குது. வாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல என் சிஸ்டர் ஒர்க் பண்றாங்க. அக்கவுண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க. டேய் சத்யா, என்னடா இங்க? டாக்டரை பார்க்கலான்னு வந்தேங்க்கா. இவங்க ரேகா, நான் ஒர்க் பண்ற ஃபினான்ஸ் கம்பெனி ஓனரோட பொண்ணு. என்னோட ரெண்டாவது அக்கா இவங்க தான், சீதா. நான் டாக்டர் ஃப்ரீயா இருக்காங்களான்னு பாக்குறேன். நீங்க போய் உட்காருங்க. என் அப்பா எப்பவுமே பிஸி தான். அம்மாவும் ஏதோ வேலையா இருக்காங்களா. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு லொகேஷன் அனுப்ப வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேருமே என் கூட எப்பவுமே ஒன்னா இருந்ததே இல்ல. சந்தியா, சொல்லுங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ரேகா வீட்ல வேற யாருமே இல்ல. ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க. அதான் நானே கூட்டு வந்தேன். வெறும் ஹெல்ப் தானே, பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்லையே. சத்யா, இது பெரிய இடத்து பொண்ணு. அவங்கள ரொம்ப கேஷுவலா சோஷியலா பழகுவாங்க. அத நம்பி நீ மனசுல லவ் கிவ்னு ஏதோ நினைச்சுக்காத. பணக்கார வீட்டு பொண்ணு, நீ லவ் பண்ணி அது இதுன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, அவனை அடி பின்னிடுவாங்க. அவங்க என் பாஸோட பொண்ணு. சொல்ல போனா அவங்க தான் ஃபியூச்சர்ல என் பாஸே. ஆனா அந்த பொண்ணு அழகா தாண்டா இருக்கா. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டேன், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ அழகா இருக்காளான்னு தெரியாம கூட இருக்கேன்னு சொல்லாத, சரியா? பாத்துட்டீங்களா? நார்மல் வலிதான். டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்திருக்காங்க. சரி சீதா, நாங்க கிளம்புறோம். சத்யா, டாக்டர் ரூம்ல இருக்கும்போது அம்மா கால் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கூட போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க. ரேகா கண்ணு, என்ன ஆச்சு தங்கம்? உடம்புக்கு என்ன பண்ணுது? நார்மல் ஸ்டொமக் பெயின் தான். ஏன் கூட இருந்திருந்தா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? டேப்லெட் எழுதி கொடுத்திருக்காங்க. 1 வீக் அப்புறம் வந்து பார்க்க சொன்னாங்க. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. மா, அத்த சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கேன். மாலையை போட்டா தானம்மா சில விஷயங்களை போடாம இருக்க முடியும். அத்த மாலை போட்டலாவது மனசு இறங்குமான்னு பாக்குறேன். யாரோட மனசு மாமா சாமி? அது ஐயப்பனோட மனசு. செட்ல ஒரு பூஜை வச்சிருக்கிறோம். அத்த கண்டிப்பா நீங்க வரணும். எல்லாரும் வந்துருங்க, குடும்பமா வந்துருங்க. என்னடா மாலை போட்டிருக்கேன்? மருமகளை பார்க்க வந்த. எங்களுக்குள்ளார என்னமோ பேசிக்கிறான். அதை நீங்க கேட்கலாமா? நீ எதுக்காக வீட்டை விட்டு வந்தேன்னா அங்கேயே காரணத்தை சொல்லிட்டேன். நான் யோசிச்சு பார்த்தேன். முத்து குடிக்கிறதுனால உனக்கு கோபம் வர்றது நியாயம்தான். ஆனா அந்த காரணத்துக்காக மட்டும் நீ வீட்டை விட்டு வந்திருக்க மாட்ட. அதுல உண்மை இல்லையோன்னு தோணுது. நீ வீட்டை விட்டு வந்ததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. எல்லார் முன்னாலேயும் உன்னால சொல்ல முடியாம போயிருக்கலாம். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. ஹலோ மீனா, என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? அங்க இருந்தா உன்னால என் நிம்மதி எல்லாம் போகுதுன்னு தானே இங்க வந்தேன். உன்னால குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன்டி. மீனா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களை பார்க்கணும். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? ப்ளீஸ் மீனா, கொஞ்சம் வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 5 மினிட்ஸ் தான் ப்ளீஸ். ஒரு ஹோட்டல், நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீங்க வாங்க. எதுக்கு வர சொன்ன அது சொல்லு. எனக்கு புரியுது மீனா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அடுத்தவங்க கஷ்டம் எல்லாம் உனக்கு புரியுமா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவெல்லாம் இல்ல மீனா. வேற எந்த அளவுக்கு கெட்டவ? கெட்டது செய்யறதுக்கு அளவுகோல் எல்லாம் ஏதாவது வச்சிருக்கியா? எனக்கு தெரிஞ்சு நீ செய்யாத தப்பே இல்ல. இன்னும் வெளியே தெரியாம என்னென்ன செஞ்சு வச்சிருக்கியோன்னு தெரியல. என்ன எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. நீங்க பொதுவாவே நம்ம வீட்டு விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்க. இத பத்தி உங்க அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லிருப்பீங்களோன்னு நினைச்சு நல்லா தூங்கவே முடியல. நீங்க எதுவுமே சொல்லல. எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்ல. உன்னை பத்தி உண்மையை சொல்ல முடியாம நான் தினம் தினம் என் மனசாட்சியோட போராடிட்டு இருக்கேன். அந்த வீட்ல இருக்க முடியாம என் புருஷனை பிரிஞ்சு என் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்க மூலமா உண்மை எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருமோனுதான். எப்படி இந்த அளவுக்கு எல்லாம் உன் மூளை யோசிக்குது? உண்மை எந்த பக்கத்துல இருந்து வெளியே வரும் அதை எப்படி மூடி மறைக்கலாம்னு மட்டும் தான் யோசிக்கிறல்ல. பயந்து பயந்து வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கோழிங்க தினம் தினம் சாவாங்கங்கிறது சரியாதான் இருக்கு. இப்படி பயந்து வாழறதுக்கு உண்மையை சொல்லி ஒரு நாள் வாழ்ந்தா கூட நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். என்னையும் உன்ன மாதிரி ஏமாத்துக்காரியா மாத்திட்டு இருக்கல. 2 வருஷமா ஒரு குடும்பத்தை நீ ஏமாத்திட்டு இருக்க. இப்ப நானும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். என் அம்மாவையும் தங்கச்சியும் நான் ஏமாத்திட்டு தான் இருக்கேன். அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியல. அப்போ உங்க அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லல? பயப்படாத, உன் வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. இந்த உண்மையை மறைச்சு என் வாழ்க்கை தான் போயிடும் போல இருக்கு. இப்ப கூட மாமா வீட்டுக்கு வந்து நீ வீட்டை விட்டு போனதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்லி என்ன கேட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை அவர் என்ன மக மாதிரின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை நான் ஏமாத்திட்டு இருக்கேன். உனக்காக இல்ல, கிறிஷ்காக மட்டும் தான். இன்னைக்கே வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லிடு. ஆனா மாமா ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு உன் மேல இறக்கம் வரும். கண்டிப்பா அவர் உன்னையும் மனோஜ்
மனோஜையும் பிரிச்சு வைக்க மாட்டாரு. நீ விளையாடுற விளையாட்டோட விபரீதம் இன்னும் உனக்கு புரியல. இப்ப அதுல என்னையும் இழுத்து விட்டுட்ட. நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிறது இதுல இருந்து எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்துருங்கிறது மட்டும் தான். இப்ப நான் என் அம்மா கிட்ட எதுவும் சொல்லலன்னு தெரிஞ்சிருச்சுல, அதுக்கு தானே வர சொன்னேன். நான் கிளம்புறேன். மீனா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். நீ போய் வர வேலை இருந்தா பாரு. என்ன இவளுங்க நமக்கு தெரியாம மீட் பண்ணிக்கிறாளுங்க? ஏதாவது சதி திட்டம் திட்டுறாளுங்களா? ரோகிணி எங்க போயிட்டு வர? என் கிளைண்ட் 2 பேரை பார்க்க போனேன். அப்புறமா ஷோரூம்க்கு போனேன். அப்ப நீ வேற எங்கேயுமே போல, யாரையும் பார்க்கல, அப்படிதானே? பழைய மாதிரியே போய் சொல்ல ஆரம்பிச்சியா நீ? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காத. நீ எங்க போன, யார பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாமி 2 எள்ளி. சரிங்க. எள்ளி சாப்பிடலாம் சாமி. ஆமா சாமி. என்னப்பா உன் சகல மாலை போட்டிருக்காப்ல? அங்கரு போலீஸ்க்கு சீக்கிரம் வேலை இல்லாம போயிடும் போல இருக்கு. சரி, எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாமி கிட்ட போய் நின்னா சாமி காப்பாத்திடும்னு நினைக்கிறாங்க. சாமிக்கு மாலை போட்டா மட்டும் செய்யற தப்பு சரின்னு ஆயிடுமா என்ன? ஆகாதுதான். ஆனா அப்படி ஒரு நல்ல வேஷம் போட்டா தானே உலகம் நம்புது. சில பேர் இருக்காங்க நல்லா குடிக்க வேண்டியது, எல்லா ரவுடித்தனத்தையும் பண்ண வேண்டியது, பொண்டாட்டி கேள்வி கேட்டா அவ கூடயும் சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு அப்புறம் சாமி கிட்ட போய் நிக்க வேண்டியது. நீங்கெல்லாம் பக்கா கிரிமினலுங்க. நீ மனசளவுல உண்மையானவனா இருந்தா சாமியே உன்னை தேடி வரும். பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு காப்பாத்த துப்பு இல்லாம சண்டை போட்டு விரட்டிடுறானுங்க கையாளாகாதவனுங்க. மாலை போட்டா நாம நம்ம பொறுப்பு பார்க்கணும். நீ அப்படியே தான் பண்ணணும் தானே அவன் பேசிட்டு இருக்கான். சிஸ்டருக்கு உனக்கு தானே அப்புறம் சண்டை அதிகமாகும். ஒழுங்கா சொன்ன கேளு. வா ரோகிணி வா. இப்படி எங்க போயிட்டு வர? என் கிளைண்ட் 2 பேரை பார்க்க போனேன். வேற எங்கெல்லாம் போன? அப்ப நீ வேற எங்கேயுமே போல, யாரையும் பார்க்கல, அப்படிதானே? பழைய மாதிரியே போய் சொல்ல ஆரம்பிச்சியா நீ? நீ எங்க போன, யார பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், இவ அந்த மீனா போய் பார்த்து பேசியிருக்காடா? மீனா போய் பார்த்து பேசுனியா? ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போற வழியில லேட் ஆயிடுச்சு. ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக நான் போனேன். அங்க மீனா ஏதோ பூ குடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களாதான் வந்து என்கிட்ட பேசினாங்க. மனோஜ், நீ அவகிட்ட என்ன பேசுன? அவ பேச வந்தா நீ அவகிட்ட பேசுவியா? இப்போ ரோகிணி மீனாவை பார்த்து பேசுனதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மதிக்காம அவ போயிட்டா, அப்புறம் அவளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ அவளை பார்த்து பேசுனது தப்புதான். மீனாவை பத்தி ஏன் பேசக்கூடாது? நானே அவங்க வீட்டுக்கு போய் மீனாவை பார்த்துட்டு தான் வந்தேன். நானும் காலையில மீனாவை போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நீங்க அவளை போய் பார்த்திருக்க கூடாது. அத நீ சொல்லாத. சாமியே சரணமையப்பா. டேய், என்ன இப்படி வந்து நிக்கிற? நீ யார கேட்டு மாலை போட்ட? ஐயப்பனை கேட்டு. மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்க மாட்டே நீ? மாலை போட்டு வந்தா வீட்டை சுத்தபத்தமா வச்சிருக்கணும். வீட்டுல அசைவெல்லாம் சமைக்க கூடாது. அவன் மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வீட்டுல வெஜிடேரியன் மட்டும் செஞ்சா போதும். மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் வெளில தங்கிக்கிறேன். கார் ஷெட் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குப்பா, நான் இங்கே தங்கிக்கிறேன். அந்த மீனாவை யாரும் பார்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரியா இருப்பேன் சொல்லிட்டேன். ஆண்டி, இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு மீனாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் போய் பாப்பேன், பேசுவேன். சோ இப்பவே நீங்க வேற மாதிரி ஆயிடுங்க. வர வேண்டிய வந்துட்டாங்க சாமி. வா சத்யா. வாமா மீனா, எப்படி இருக்க மீனா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா, ஸ்கூல் போயிருக்காங்க. சத்யா, இந்த இளநீ கூட வந்தவங்களுக்கு குர்ரா. உங்க வீட்டு அம்மாவுக்கா? இந்தக்கா மாமா சாமி கொடுத்தாரு. நான் கேட்டேனா? எதையுமே கேட்காம செய்யறதுதான் சாமி. மொத்தத்துல நம்ம கேக்குறத சாமி செய்யாது, அப்படிதானே? உங்க ஆட்டத்துக்கு நான் வரல. இந்தா வாங்க சாமி, பூஜை ஆரம்பிச்சிரும். குடி. பூஜை ஆரம்பிச்சிடலாம். விளக்கேத்துவாங்க. அத்தை, நீங்களும் மீனா விளக்கத்துங்க. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. நன்றி. பரவாயில்ல. மலைக்கு போறதுக்கு முன்னாடி நீ தான் வந்து வழியை போன்னு நினைச்சேன். அதான் வந்துட்டேன்ல. ஆனா நான் மலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நீ நம்ம வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மேல உன் விருப்பம். நீ வந்துட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன். சாமி கற்பூரம் காட்டிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சென்னையில இருக்க நல்ல ஹோட்டல்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ டி நகர்ல இருக்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதுலயே இதுதான் ஒஸ்டான ரெஸ்டாரண்ட். எந்த ஃபுட்டையும் வாயிலேயே வைக்க முடியல. எந்த டேஸ்டும் இல்ல. சிக்கன் எல்லாம் சரியா வேக கூட இல்ல. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல பிரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமா வச்சு விக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ற சேனல்ல இருந்து வந்திருக்கோம். என்ன ஃபுட் இது? உப்பு காரம் டேஸ்ட்னு எதுவுமே இல்ல. சிக்கன் கூட ஒழுங்கா வேகல. காசு மட்டும் வாங்குறீங்கல்ல, அதுக்கேத்த ஃபுட் கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளவு மோசமான ஃபுட் நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. என் மொபைல கொடுங்க. எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? உங்களை இங்க யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீத்து தானே உங்களை இங்க அனுப்புனது. லாஸ்ட் வீக் தான் அவங்க ரெஸ்டாரண்ட் பத்தி நல்லா பிரேஸ் பண்ணி வீடியோ போட்டீங்கல்ல. அது அந்த ஹோட்டலோட ஃபுட் நல்லா இருக்கு. ஃபுட் நல்லா இருக்கா இல்ல அவ காசு குடுக்கறது நல்லா இருக்கா? காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற ஆளுங்க நீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்ல காசு வாங்குனீங்க, இப்ப நல்லா இல்லன்னு சொல்லி காசு வாங்குறீங்கல்ல? தினேஷ் எடுத்துட்டீங்கல்ல? பக்கவா எடுத்துட்டேன் மேடம். நீங்க மட்டும் வீடியோ எடுக்கல, நாங்களும் தான் எடுத்திருக்கோம். நீங்க வந்து உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரம் வரைக்கும் ருசிச்சு சாப்பிட்டது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் சிக்னல் கொடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அது அப்படியே அப்லோட் பண்ணிடலாமா? சூப்பர் மேடம். நம்ம ரெஸ்டாரண்ட்ட க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவ வெளியில இருந்து நம்மளே பாத்துட்டு இருக்கும்போது நம்ம தான் குமார் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். இந்த மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட் ரெபுடேஷனை கெடுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேஸ் ஃபைல் பண்றேன். ப்ளீஸ் மேடம், போலீஸ்க்குலாம் கால் பண்ணிடாதீங்க. நீங்க எடுத்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரிவ்யூ கொடுக்கறத பார்த்து என்கிட்ட இருக்கிற உங்க வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். சாரி மேடம், இனிமே இந்த பக்கமே வர மாட்டோம். சாப்பிட்டதுக்கு காசு தர மாட்டீங்களா?
தினேஷ் எவ்வளவு ஆச்சு? 1500 ஆச்சு மேடம். ஹாய் நீத்து, குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல. என் ரெஸ்டாரண்ட்ட பத்தி தப்பா ரிவ்யூ வரப்போது நான் வீடியோ பாத்துட்டு இருக்கியா? 2 ஃப்ராடுங்களை என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புனல, நீ தான் அனுப்புன எனக்கு நல்லா தெரியுமா. கொஞ்சம் புத்தி இருக்கிற ஆளுங்களை அனுப்பியிருக்கலாம். ஆனா நான் லைட்டா மிரட்டினதுக்கே ஓடி போயிட்டாங்க. உனக்கும் அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு போல. நீ சொல்லிதான் அந்த 2 பேர் என் ரெஸ்டாரண்ட்ட பத்தி தப்பா ரிவ்யூ பண்ண வந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீத்து, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஏன் ரெஸ்டாரண்ட்ட க்ளோஸ் பண்ண வைக்கிறேன்னு லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி உன் ரெஸ்டாரண்ட்ட நீயே க்ளோஸ் பண்ணிக்க போற. சீக்கிரமே இது நடக்கும். ரவியும் என்கிட்ட வருவான். நீத்து என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? வீட்ல கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். உள்ளவா ஏய், நினைச்சா போறேன் நினைச்சா வர, இது என்ன வீடா என்ன? ஆஹா, இவள எதுவும் சொல்லக்கூடாது. இவ போனதுல இருந்து ரோஹிணி சமைச்சா சாப்பிடவே முடியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ சமைக்கிறது சாப்பிட்டோன்னா ஒரேடியா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான். சரி சரி, வந்துட்டேல்ல, வா வா. வாங்க நீ எப்படி இருக்கீங்க? பட் உங்க அம்மா பண்ணதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அவங்க ஸ்ருதிக்கு மட்டும் சிக்கன்ல ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு சொல்லி தரவே இல்ல. சரி சரி, ஆளாளுக்கு பேசிட்டே இருக்காதீங்க. அவ வந்ததே லேட்டு. எனக்கு வேற பசிக்குது. விடுங்க, அவ போய் சமைக்கட்டும். ஆண்டி ரோஹிணி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுங்கறாங்க. மீனாவுக்கு பூ கட்டவும் தெரியும், பண்றதுக்கும் தெரியும். இந்த மாதிரி மல்டி டேலண்ட்லாம் சில பேர்கிட்ட தான் இருக்கும். சமைக்கிறது பூ கட்டதெல்லாம் மல்டி டேலண்டா? அப்போ மீனாவை இனிமே சமைக்க வேண்டாம்னு சொல்லிடலாம். ரோஹிணி கத்துக்கிட்டு சமைக்கட்டும், ஓகேவா? நான் அப்படிலாம் சொல்லல. இத பாருமா, நீ இருந்தா தான் இந்த வீடு வீடாவே இருக்குது. நீயும் முத்துவும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். யார் சொன்னாலும் கேட்காத. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ரெஸ்ட் எடு. இன்னைக்கு ரோஹிணி சமைக்கிட்டோம். என்னங்க? பரவாயில்ல மாமா, நானே சமைக்கிறேன். நீங்களே வந்துட்டீங்க. உங்க பிஏ இவ்வளவு லேட்டா வராங்க பாருங்க. நான் லேட்டா வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார். என் கசினுக்கு மேரேஜ் நடக்க லேட்டா வரதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன். அது விஷயமா எங்க வீட்ல பேசும்போது நம்ம கம்பெனிக்காக எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னோட கசினுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் வருது சார். அதுக்கு சீர்வரிசையா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசி, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அதனால அந்த ஆர்டரை நமக்கு வாங்கிட்டேன். நம்ம ஷோரூம்ல இருந்து அதை கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு ஆர்டர் தானே வாங்கிருக்காங்க. இல்ல மேடம், ஐடியா இருக்கு. இப்போ நம்ம எப்படி பிளாட்ஸ்க்கெல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுக்கறோம், அதே மாதிரி கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ்னு ஒன்னு கொண்டு வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். சூப்பர் ஐடியா சார். இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பொண்ணுங்க வீட்ல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இல்லனாலும் கல்யாணம் ஆகி கப்பல்ஸ் தனியா போறாங்கன்னா அவங்களும் வாங்குறாங்க. சோ இந்த மாதிரி கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ்னு ஒன்னு கொண்டு வந்து அத பத்தி நம்மளோட ஒரு ஆட் போட்டா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இந்த மாதிரி நாம ஒரு பேக்கேஜ் கொடுத்தோம்னா அவங்க அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சென்னையில எத்தனையோ மேரேஜ் நடக்குது. அதுல ஒரு 20% பேக்கேஜ் நமக்கு கிடைச்சா கூட நம்ம பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிடு சார். நல்ல ஐடியா ஜீவா. கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகும். அதிகமா விலை இருக்கிற அந்த பிராண்ட்ஸ் எல்லாராலையும் வாங்க முடியாது. சோ நாம ஒரு 20,000ல இருந்து 20 lakhs வரைக்கும் நம்ம ஒரு கேட்டகரியா பிரிச்சிடலாம். அதுக்குள்ள நம்மளால என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அதை நாம கொடுக்கலாம். கிரேட் மேடம். ஒரு ஐடியால இருந்து இன்னொரு ஐடியா கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் இருக்கு மேடம். எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்கிறாளே. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா போதும், கண்டிப்பா நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க சார். சார், இப்போ நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் போட வைக்கணும். முக்கியமா எல்லா கல்யாண மண்டப மேனேஜர்ஸ் கிட்டயும் நம்ம பேக்கேஜ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா மண்டபம் புக் பண்ணும்போதே நமக்கு அந்த ஆர்டர் வந்துரும். அப்ப விளம்பரத்துல நடிக்க பெரிய ஆர்டிஸ்ட் புக் பண்ணிடலாமா? அதெல்லாம் எதுக்கு சார்? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் ஹீரோஸை விட நம்ம பாஸ் தான் ஸ்டைலிஷா இருக்காரு. என்னையும் கிருஷியும் யாருமே ஏத்துக்கலனாலும் மனோஜ் ஏத்துக்கணும். அதுக்கு முதல்ல கிருஷுக்கு மனோஜோட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வரணும். ஆனா தனித்தனியா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. திடீர்னு கிருஷ நம்ம வீட்டுக்கும் கூட்டிட்டு வர முடியாது. அம்மானு ஒருத்தி இருக்கும்போது எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஆண்டி கேட்பாங்க. நீ அந்த அம்மாவை கற்பனையில உருவாக்குனது தானே? கற்பனையில சொன்னா அந்த அம்மா இருந்தா என்ன, செத்தா என்ன? நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா.